Good morning my dear students. Today we are going to discuss about Unit 2 Chapter 8. Okay va? Name என்ன அப்படினா Presentation Basics. So Unit 2ல இது வந்து last chapter. சரியா இதோட வந்துட்டு உங்களுக்கு 6, 7, 8 இது மூணு வந்துட்டு உங்களுக்கு Unit 2 நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து லாஸ்ட் சாப்டர் சரியாப்பா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா பாடம் 8 நிகழ்த்துதல் சரியா பாடம் 8 நிகழ்த்துதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சாப்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்ட்டு. ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்துட்டு வெரி ஃபஸ்ட்டு 6th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்தோன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு சரியா. ஸோ நம்ம டாக்குமெண்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும் ஒரு கன்சால் ஒரு வேறு ஏதாவது வந்துட்டு ஒரு ஃபைல் ரெடி பண்ணுறது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் யூஸ் பண்ணோம். அதில் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் சரியா. ஸோ சாப்டர் 7 பார்த்தோன்னா கால்குலேஷன் பர்பஸ். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் கேல்குன்னு பார்த்தோம் அது கால்குலேஷன் பர்பஸ்க்காக. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்துட்டு கால்குலேஷன் போடுறதுக்காக ஒரு டிஃபிகல்ட்டாக காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ப்ராப்ளம் வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண அந்த ஒரு சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கேல்கு. ஸோ இந்த பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம லைவாக போட்டு காட்டுறது சரியா. ஸோ என்னன்னா ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஃபைலாக போட்டோம் அப்படின்னா பார்த்தோன்னா அது சிஸ்டமில் தான் இருக்கும் அல்லது ஒரு மொபைலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்ணால் ஒரு ப்ரெசன்டேஷனாக வந்துட்டு கொடுக்கணும் எக்ஸிபிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ப்ரெசன்டேஷன் இந்த நம்ம அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ என்னென்னா நம்மளுடைய டாக்குமெண்ட் நம்ம அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த டாக்குமெண்ட்டையோ அல்லது ஒரு ஃபைலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எல்லாம் எக்ஸிபிட் பண்ணி நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனாக நம்ம கொடுக்க போகிறோம் சரியா. ஸோ இது அப்ளிகேஷன்ஸ்க்காக. ஸோ எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஒரு அட்ராக்டிவ் மேனருக்காக தான் சரி. அப்போ பார்க்கும் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்னென்னா ஒரு ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் நம்ம சொல்லுவோம் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறது ஒரு சிம்போசியம் அட்டன் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோமே சரி. ஒரு கம்பெனி அப்படிங்கும்போது பார்த்தோன்னா ஹெச்ஆர் இருப்பாங்க கீழே வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க சரியா. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா ஒரு மீட்டிங் வீக்லி ஒன்ஸ் வந்து மீட்டிங் போடுவாங்க. ஸோ மீட்டிங் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஸோ ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். ஸோ நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ண போகிறோம் ஸோ இந்த மந்த் பிளானிங்கு இயர் பிளானிங்கு சரி. அப்போ அதில் வந்துட்டு நம்ம என்னென்னா அதனுடைய கம்பெனியோட என்டையர் அந்த இன்ஃபர்மேஷன் மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக சரியா. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் இந்த மாதிரி க்ரோத் பண்ணணும் அந்த மாதிரி வந்துட்டு நம்மலாம் நியூவாக நம்ம ஐடியாஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறதுக்காக அது நம்ம நினைக்கிற நம்மளோட நியூ ஐடியாஸ் வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக அப்படியே திறமைகளை வெளிக்காட்டுறதுக்காக இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வரும்போது நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க் அந்த மாதிரி இங்கே ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ப்ரெசன்டேஷன் அதனோட பேசிக்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ ப்ரெசன்டேஷன் வந்துட்டு அதனோட பேசிக்ஸை தெரிஞ்சால் தான் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் வச்சு நம்ம எப்படி அதை டிசைன் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா லெசனுக்குள்ளே போகலாமா பாருங்கப்பா. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்ன ஹெட்டிங் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் பேசிக்ஸில் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் அதனுடைய மீனிங். ஸோ ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த லெசனுக்குள்ளே போய் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸை பற்றி நம்ம படிக்க முடியும் சரியா. ஸோ பாருங்கள் எ ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் இஸ் எ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பேக்கேஜ் யூஸ்டு டு ஷோ இன்ஃபர்மேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்லைடு. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தான். ஸோ கம்ப்யூட்டருக்குள்ள நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் தான் யூஸ் டு ஷோ தி இன்ஃபர்மேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்லைடு. ஸோ நம்ம எப்படி வந்துட்டு ரைட்டரில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக நம்ம போய்ட்டு ஒரு ஃபைலில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபோல்டரில் போட்டு நம்ம ஃபைல் என்ன பண்ணியிருப்போம் சேவ் பண்ணியிருப்போம் அதை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லைடு ஸோ வந்துட்டு என்டையர் ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம் சரியா. இதான் சிம்பிளான மீனிங். இட் இன்க்ளூட்ஸ் 3 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 இம்பார்ட்டன்ட் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதனால் லிசன் பண்ணுங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா an editor that allows the text to be inserted and formatted. அப்போ எடிட்டர்னா நம்ம தான். ஸோ யூஸாக தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இன்சர்ட் பண்ணலாம் அதை ஃபார்மேட் பண்ணலாம். இன்சர்ட்னா புதுசாக தான் நம்ம நியூவாக கிரியேட் பண்ணுறது அதுக்குள்ளே ஏதாவது வந்து எடிட் பண்ணுறது. ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னா போல்ட் இட்டாலிக்ஸ் அந்த மாதிரி கலர் மாற்றுறது சரியாக வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டுறது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். அது ஒரு ஃபீச்சர் ஃபஸ்ட்டு ஃபீச்சர். செகண்ட் என்னன்னா எ மெத்தட் ஃபார் இன்சர்ட்டிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் கிராஃபிக் இமேஜஸ் அண்ட் ஸ்லைடு ஷோ சிஸ்டம் டு டிஸ்பிளே தி கண்டென்ட். அப்போ என்னன்னா வந்துட்டு இதோட இம்பார்ட்டன்ட் ஒரு மெத்தடாக இருக்குது இன்சர்ட்டிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் கிராஃபிக்ஸ் இமேஜஸ். ஸோ கிராஃபிக்ஸ் இமேஜஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து அனிமேஷன் அந்த
இருக்கும் இல்லையா அந்த பிக்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா நம்ம நெட்டில் அதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அனிமேஷன் ஓரியன்டாக மல்டிமீடியா ஓரியன்டாக அந்த பிக்சர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக அதில் இன்சர்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ மற்ற ரைட்டர்லாம் நம்ம பார்த்தோன்னா அதில் அவ்வளோ சீக்கிரம் நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது ஓகேவா ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் இன்சர்ட் பண்ணலாம் நமக்கு தெளிவாக நல்லா இருக்கும் ஸோ பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ ரைட்டரில் வந்து நம்ம பார்த்து நம்ம ரீட் பண்ணி படிக்கிறத விட இதில் பார்த்தா நம்ம வந்து ஸ்க்ரீனில் பெருசாக இருக்கும் ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ப்ளஸ் இமேஜஸ் வந்துட்டு வைக்கிறதுனாலன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்லைட்ஸ் சிஸ்டம் டு டிஸ்பிளே தி கண்டென்ட் ஸோ நான் கண்டென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லா கண்டென்ட் நீங்கள் என்ன கண்டென்ட் நீங்கள் எடிட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் அதை டிஸ்பிளே பண்ணுறது என்னோட வேலை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் இஸ் யூஸ் டு கிரியேட் ப்ரெசன்டேஷன்ஸ் குவிஸஸ் லேர்னிங் பேக்கேஜஸ் அண்ட் மல்டிமீடியா ப்ராடக்ட்ஸ் ஸோ அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா ஒரு காம்படிஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த குவிஸ் காம்படிஷன் இருக்கும் லேர்னிங் ஏதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸ் வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம் இல்லையா ஸோ புக்ஸ் வந்துட்டு அதை ஒரு ஜேர்னல்ஸ் அந்த மாதிரி இது பண்ணுறது பப்ளிஷ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு செல்லராக இருக்கலாம் சரியா நான் ஒரு செல்லராக இருக்கலாம் ஒரு புக் ஷாப் நான் வச்சு நடத்துகிறேன் அப்படின்னா வந்துட்டு அதில் ஜேர்னல்ஸ் இருக்கலாம் நிறைய புக்ஸ் இருக்கும் ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரிலாம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா சரி எங்களுடைய இந்த ஷாப்பில் வந்துட்டு இந்த புக்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த புக்ஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்துட்டு அதில் வந்துட்டு இவ்வளோ கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது இதெல்லாம் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு புக்கு வாங்கினா இந்த ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ஸ் அது எல்லாமே என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்லைடாக ப்ரெசென்ட் பண்ணி ஸோ புக்ஸ் அதனுடைய யூசஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம போடலாம் சரியா ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு குவிஸ் காம்படிஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது சரியா ப்ரெசன்டேஷன் அப்படின்னா வந்துட்டு நம்ம சிம்போசியம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே காலேஜில் கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா ஸோ உங்களுடைய அக்கா அண்ணா தங்கச்சி அக்கா அண்ணா அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க எங்கள் காலேஜில் வந்துட்டு சிம்போசியம் நடக்குது கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கெல்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டைட்டில் ஒரு டாப்பிக்கை கொடுத்துருவாங்க அந்த டாபிக் என்ன பண்ணணும்னா வந்துட்டு இங்கே ஸ்லைடாக வந்துட்டு என்னென்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்லைடை ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணணும்னா வந்துட்டு எல்லாருமே இருப்பாங்க சரியா ஸோ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு பர்டிகுலர் மெம்பர்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா குரூப்பாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஸோ ஸ்லைட் டிசைன் பண்ணிட்டு ஒரு டாபிக் அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்துட்டு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ பார்த்துட்டு யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா கிஃப்ட் கொடுப்பாங்க ஸோ அவங்க அப்ரிஷியேஷன்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க அதே மாதிரி கான்ஃபரன்ஸும் அந்த மாதிரி தான் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு என்ன பண்ணலாம் நம்ம வந்துட்டு இந்த ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் அங்கே ஸ்லைடை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ரெடி பண்ணுறாங்க டிசைன் பண்ணுறாங்க சரியா அதான் சொல்கிறாங்க ஸோ மல்டிமீடியா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் நம்ம என்ன மல்டிமீடியா இமேஜஸ் ஆட் பண்ணுறது அதில் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கலாம் சரி லெஃப்ட் டு ரைட் வருது நம்ம டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக பண்ணலாம் அப்போ வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக என்னன்னா வந்துட்டு நம்ம அதை லைக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நம்ம நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கவனிப்போம் இல்லையா ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மோஸ்ட் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் வில் கிரியேட் யுவர் மல்டிமீடியா ப்ராடக்ட் யூசிங் சீரிஸ் ஆஃப் ஸ்லைட்ஸ் ஸோ நிறைய மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தோன்னா ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் என்ன பண்ணோம்னா நம்மளோட மல்டிமீடியா ப்ராடக்ட் வந்துட்டு என்னன்னா அதை ஸ்லைடுக்குள்ளே கொண்டு வரது தான் அதனுடைய முக்கியமான மோட்டிவ் சரியா அதோட மோட்டிவ் என்ன அப்படின்னா வந்துட்டு மல்டிமீடியா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சீரியஸாக ஸ்லைடில் கொண்டு வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது ஸோ பார்த்தோன்னா நம்ம வெறும் டெக்ஸ்ட்டாக இருந்தால் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ இமேஜஸ் கொடுக்கும்போது என்ன ஒரு அட்ராக்டிவ் வந்து வரும் இல்லையா அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு அட்ராக்டிவ் வரும் ஸோ அதை பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து நம்ம கவர்ந்து எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய எதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கலாம் ஒரு கம்பெனிக்காக இருக்கலாம் வருவாங்க இல்லையா ஒரு பொருள் வாங்கினாலே வந்துட்டு சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ட்டு வாங்க வருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கு தான் வந்துட்டு மல்டிமீடியா ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம ஈஸியாக சீரிஸாக ஸ்லைடில் வந்துட்டு கொண்டு வரலாம் ஸோ நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ்னு வந்துட்டுனா நம்ம எவ்வளோ வேணாலும் கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் இமேஜஸ் வீடியோ அனிமேஷன்ஸ் லிங்க்ஸ் அண்ட் சவுண்டு கேன் பி கம்பைன்ட் ஆன் ஈச் சைட் டு கிரியேட் எ ஃபைனல் ப்ராடக்ட் ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம மல்டிமீடியா வந்துட்டு உங்களுக்கு நான் 12th நீங்கள் படிப்பீங்க ஸோ மல்டிமீடியானா ஒன்றுமே கிடையாது மல்டிபிள் ஓகேவா மல்டிபிள் மீடியாஸை என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கம்பைன் பண்ணி சிங்கிள் பிளாட்ஃபார்மில் ஸோ சிங்கிள் மீடியாவில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணால் நாம் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போகிறோம் ஸோ மல்டிபிள் மீடியானா ஒன்றும் கிடையாது ஒரு அது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் சரி மல்டிமீடியா காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ டெக்ஸ்ட்டு ஆடியோ வீடியோ இமேஜஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னா மல்டிமீடியா காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் மல்டிபிள் அந்த சோர்சஸ் எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணி தான் ஒரு சிங்கிள் மீடியாவில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் நான் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போகிறேன் ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க அப்போ என்னென்னா நம்ம இதில் பார்த்தோன்னா ஒரு ஸ்லைடு அப்படின்னு வரும்போது பார்த்தோன்னா அதில் டெக்ஸ்ட்டும் இருக்கும் இமேஜஸ் இருக்கும் வீடியோ அனிமேஷன் லிங்க்கு சவுண்டு எல்லா ஆடியோ வீடியோ எல்லாமே கம்பைன் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி வர அந்த ஃபைனல் ப்ராடக்ட் தான் வந்துட்டு அந்த ஸ்லைடில் வந்துட்டு நமக்கு என்னென்னா நமக்கு ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இன் தி ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் ஓகேங்களா ஸோ பாருங்கள் தி மோஸ்ட் காமன்லி நோன் ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராம்ஸாக என்னெல்லாம் இருக்குன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ஸோ மோஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு காமனாக பார்த்தோன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுலாம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்துட்டு ஓஆர்ஜி இம்ப்ரெஸ்ஸு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அண்டு ஆப்பிள்ஸு
கீ நோட்டு சரியா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு பேக்கேஜஸ்லாம் இருக்குது. அதில் ஓப்பன் ஆஃபீஸ் இருக்குது, வார்ஜ் இம்ப்ரெஸ் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அண்ட் ஆப்பிள்ஸ் கீ நோட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறது என்னென்னா ஓப்பன் ஆஃபீஸு ORGs ஓகேவா, ஓப்பன் ஆஃபீஸ் .orgs ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் இம்ப்ரெஸ்ஸு. ஸோ சிம்பிளாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது ORG அப்படின்னு சொல்கிறதுனால வந்துட்டு ஆர்கனைசேஷனோட எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. நீ அது எது வந்துட்டு என்னென்னா வந்துட்டு என்ன பண்ண தேவையில்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் சிம்பிளாக சரியா. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சாப்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிசன் பண்ண போகிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்துட்டு லிசன் பண்ணுங்கள். இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீட்டில் சிஸ்டம் இருந்தால் நீங்களே ரெடி பண்ணி அது நீங்கள் என்ன வேணாலும் உங்களோட ஃபேமிலியோட என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்களா ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் சரியா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரலான அப்ளிகேஷன் ஓரியன்டான ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் சரியா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம தமிழில் பார்த்துடலாம். தமிழில் நம்ம பாடமிட்டு நிகழ்த்துதல்னு சொல்லிட்டோம். நிகழ்த்துதல் மென்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா நிகழ்த்துதல் என்பது ஒரு கணிப்பொறி மென்பொருள் ஆகும். ஒரு கணிப்பொறி மென்பொருள்னா சாஃப்ட்வேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது தகவல்களை சில்லு காட்சிகளாக வழங்க பயன்படுது. சில்லு காட்சினா ஸ்லைடு ஷோ அப்படின்னு அர்த்தம். நிகழ்த்துதல் மென்பொருளில் முக்கிய 3 செயல்பாடுகள் என்னன்னா 3 செயல்பாடுகள் முக்கியமாக இருக்குது. ஸோ அதை தவிர்த்து நிறைய இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உரையை செருகுவதற்கும் வடிவமைத்தலுக்கும் ஒரு பதிப்பான் மென்பொருள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா நம்ம ஒரு உரை அப்படின்னா வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம புதுசாக ஒரு இன்சர்ட் பண்ணுறதுக்கும் அதில் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு மென்பொருள் தான் இதுன்னு சொல்கிறாங்க. வரைகலை படங்களை செருகுவதற்கும் மற்றும் கையாளுவதற்குமான வழிமுறைகள். வரைகலைனா ட்ரா, நம்ம என்ன சொல்லணும்னா கிராஃபிக் சரியா, கிராஃபிக் இமேஜஸ்லாம் என்ன பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. தகவல்களை காட்சிப்படுத்துவதற்கான சில்லு காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நிகழ்த்துதல் என்பது நிகழ்த்துதலை உருவாக்கவும் வினாவிடைகள் மின்கற்றல் மற்றும் பல்லூடக பொருட்களை உருவாக்க பயன்படும் மென்பொருள் ஆகும். அடுத்தது பெரும்பான்மையான நிகழ்த்துதல் மென்பொருட்கள் தொடர் சில்லுகளை பயன்படுத்தி பல்லூடக பொருட்களை உருவாக்க பயன்படுகிறது. ஒவ்வொரு சில்லுவிலும் உரை படங்கள், ஒளிக்காட்சிகள், அசைவு படங்கள், இணைப்பு மற்றும் ஒளி போன்றவற்றை இணைத்து இறுதி பொருட்களை உருவாக்குதல். அப்போ பார்த்தோன்னா அந்த ஒரு நம்ம ஸ்லைடு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாமே இருக்கும். டெக்ஸ்ட், இமேஜ் சரி அதான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. உரை இருக்கும், படங்கள், ஒளிக்காட்சி, அசைவு படங்கள், இணைப்பு அதை எல்லாமே இருக்கும் சரியா. ஸோ இணைப்புனா நம்ம லிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தோன்னா ஒரு ஸ்லைடு ஒரு லிங்க்ஸ் அந்த ஒரு ஸ்லைடில் இருக்கிற அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அது இன்னொரு ஸ்லைடுக்குள்ளே போகும். அந்த மாதிரிலாம் கொடுக்குறதா வந்துட்டு ஏன் இணைப்புன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் உருவாக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கீழ்காணும் மிக பொதுவான நிகழ்த்துதல் நிரல்கள் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் மற்றும் ஆப்பிள்ஸ் கீநோட் ஆகும். இந்த பாடப்பகுதியில் உள்ள நிகழ்த்துதல் மென்பொருள் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். ஸோ இந்த நம்ம சாப்டரில் நம்ம படிக்க போகிறது நிறைய இருக்குது. நம்ம படிக்க போகிறது ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் ஓகேவா. ஸோ பாருங்கள், இப்போ தான் நம்ம இம்ப்ரெஸோட அந்த இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே வரோம் சரியா. ஸோ இம்ப்ரெஸ் அப்படின்னா என்னென்னலாம் சொல்ல போகிறாங்க. ஸோ பாருங்கள், தெளிவாக நல்லா லிசன் பண்ணுங்கள். ஸோ இம்ப்ரெஸ் இஸ் ஓப்பன் ஆஃபீஸ் .org's ப்ரெசன்டேஷன் ஸ்லைடு ஷோ மாடியூல். ஸோ அந்த .org அப்படின்னா அதோடைய மாடியூல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் ஓகே, அதான் டைட்டில். So you can create slides using Impress. It contains different elements like text, bulleted and numbered list, tables, chart, clipart and range of graphic images. So பார்த்தோம்னா இது ஸ்லைடு கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் சொல்கிறாங்க இந்த ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தோன்னா என்னென்னலாம் இருக்கும், எலமெண்ட்ஸ்லாம் என்னென்னா டெக்ஸ்ட் இருக்கும் ஓகேவா, டெக்ஸ்ட் இருக்கும், புல்லெட்டட் நம்பர் லிஸ்ட் இருக்கும், புல்லெட்டட் இருக்கும், நம்பர் லிஸ்ட்டும் இருக்கும், டேபிள் இருக்கும், சார்ட் இருக்கும், கிளிப்பார்ட் இருக்கும், கிராஃபிக் இமேஜஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. இம்ப்ரெஸ் ஹேஸ் அக்சஸ் டு தி ஸ்பெல்லிங் செக்கர் அண்ட் என்னன்னா தியஷரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது, அதுக்கு கிராமர் மிஸ்டேக், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் வரதான் வந்துட்டு என்னன்னா ஸ்பெல்லிங் செக்கர் அண்ட் தியஷரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தியஷரஸ் அப்படிங்கும் போது அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து ஆல்சோ இட் கம்ஸ் வித் ப்ரீ பேக்கேஜ் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்டைல்ஸ் வித் ஆன்லைன் ஹெல்ப் எல்லாமே இருக்குது. அப்போ அதுவும் இல்லாமல் ப்ரீ பேக்கேஜ்லாம் வந்து ஆல்ரெடி இன்பில்டடாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்டைல்ஸ், ஆன்லைன் ஹெல்ப் எல்லாமே இருக்குது ஓகேவா. ஸோ இது எல்லாமே இருக்கிறதா வந்துட்டு இந்த இம்ப்ரெஸ் அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எப்படி இது வந்து நம்ம எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது. ஸோ ஓப்பனிங் நியூ ப்ரெசன்டேஷன் நம்ம ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ எப்படி நம்ம வந்துட்டு இம்ப்ரெஸை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் ஸ்டார்ட் இம்ப்ரெஸ் இன் செவரல் வேஸ். ஸோ நிறைய வேஸ்லாம் இருக்குது. இன் ஆர்டர் டு ஓப்பன் இம்ப்ரெஸ் யூசிங் ஸ்டார்ட் பட்டன், கிளிக் ஸ்டார்ட் பட்டன் அண்ட் செலக்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். இவ்வளோ தான். நம்ம முன்னாடி எங்கே எப்படி ரைட்டரில் போயிட்டு ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் போனோமோ அதே மாதிரி இங்கே என்னன்னா ஸ்டார்ட்ல போயிட்டு, அதாவது ஸ்டார்ட் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட்ல போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் ஓகேவா. ஸோ இஃப் இட் இஸ் ஆல்ரெடி பைனட் இன் தி ஸ்டார்ட் மெனு ஜஸ்ட் கிளிக் அண்ட் ஓப்பன். சரி, ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்க, ஸ்டார்ட் வந்து ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு என்னன்னா இங்கே பார்த்துங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஸ்டார்ட் போனீங்கன்னாவே உங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மெனுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் வந்துடும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் மட்டும் இருக்கும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஆல்ரெடி வந்துட்டு என்னன்னா வந்துட்டு முன்னாடி வந்துட்டு டிஸ்பிளேல ஷார்ட்கட்டில் வந்துடும் இல்லையா. ஸோ அப்படி இருந்துச்சு நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாவே போதும் உங்களுக்கு என்னன்னா அந்த விண்டோ வந்துடும். ஓகே, இந்த மாதிரி பண்ணலாம் சரியா. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வேஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு வே ஸ்டார்ட்டில் ஒன்றும் போய்க்கலாம், இல்லைனா டேரெக்டாக இந்த மாதிரி போய்க்கலாம். ஓகேவா, இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சுதா? சில பாருங்கள் அப்படியே தமிழில் நம்ம பார்த்துடலாம். ஸோ தமிழில் புதிய நிகழ்த்துதலை திறத்தல். ஸோ அப்படின்னா என்னன்னா ஸோ இம்ப்ரெஸ்ஸே இருங்க, அதுக்கு முன்னாடி இம்ப்ரெஸ் பற்றி நம்ம தமிழில் சொல்லலை இல்லையா. இம்ப்ரெஸ்ஸே ஓப்பன் ஆஃபீஸ் ஓஆர்ஜிஸ் சில்லுகளை இம்ப்ரெஸ் பயன்படுத்தி உருவாக்க இயலும். இதில் வெவ்வேறு கூறுகள், உரை, புல்லட் மற்றும் எண்கள், கிளிப்பாட்டு துண்டு, படம் மற்றும் வரைபடங்கள் உள்ளன. இம்ப்ரெஸ் என்பது திறந்த மூல நிகழ்த்துதலின் தொகுதியாகும். இம்ப்ரெஸ் பயன்படுத்தி சில்லுகள் உருவாக்க இயலும். இதில் உரை, ஒளி காட்சிகள், நிலப்படங்கள் போன்ற பல்வேறு ஊடக செய்திகளுடன் வழங்கலாம். எழுத்துப்பிழை திருத்தும் வசதி தெசாரஸ் உடன் உள்ளது. பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸோ இன்பில்டடாக இருக்கதான் வந்து தெசாரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் முன்னரே தொகுக்கப்பட்ட உரை வடிவம் மற்றும் பின்னணியுடன் இணைய உதவி உள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து எப்படி திறத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ரெஸை துவக்க பல வழிகள் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பட்டன் அழுத்தி செலக்ட் ஆல் வழியாக ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸை கடலை தேர்வு செய்து நிகழ்த்துதலை திறக்கலாம். ஏற்கனவே ஸ்டார்ட் பட்டை பொருத்தப்பட்ட இருப்பின் கிளிக் செய்து திறக்கலாம். ஸ்டார்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அதில் டேரெக்டாக ஓப்பன் ஆயிருச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம திறந்துக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா வந்துட்டு எப்படி வந்து கிரியேட்டிங் நியூ ப்ரெசன்டேஷன், இங்கிலீஷ் மீடியம் கிரியேட்டிங் நியூ ப்ரெசன்டேஷன், எப்படி நியூவாக ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம கிரியேட் பண்ணுறது, நான் வந்து ஸ்லைடு வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு நான் மேக் பண்ணுறது கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. யூ கேன் கிரியேட் எ ப்ரெசன்டேஷன் பை எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் மெத்தட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எத்தனை மெத்தட் இருக்கோம்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பை செலக்டிங் an empty presentation. ஸோ எம்டி ப்ரெசன்டேஷன் அப்படின்னா அது எம்டியாக இருக்கும். நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா நீங்களுடைய ஓன் கிரியேட்டிவாக நீங்களாக வந்துட்டு உருவாக்குறது வந்துட்டு எம்டி ப்ரெசன்டேஷன் சரியா. நெக்ஸ்ட் பை செலக்டிங் ஃப்ரம் டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட்னா ஒன்றும் கிடையாது, டிஃபால்ட்டாக அதில் டிசைன் பண்ணியிருப்பாங்க சரியா. ஆல்ரெடி இன்பில்டடாக சிஸ்டம்லேயே வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ அது ஒரு வே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வே கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் வே, இது வந்து செகண்ட் வே நம்ம கொடுத்துட்டாங்க. சில பார்த்தோன்னா வந்துட்டு தேர்ட் மெத்தட் பை செலக்டிங் ஃப்ரம் ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன். ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை என்ன பண்ணலாம், அதில் தான் நம்ம செலக்ட் பண்ணுறது சரியா. ஸோ 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ 3 ஆல்ரெடி ஒருத்தர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மெத்தட்லாம் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி அதை மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இதான் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் டு ஓப்பன் ஓகேவா. டு கிரியேட்டிங் தி நியூ ப்ரெசன்டேஷன் ஓகேவா. ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படி வந்துட்டு எம்டி ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்லைடை டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் எம்டி ப்ரெசன்டேஷன் அண்டர் டைப் இட் கிரியேட்ஸ் எ ப்ரெசன்டேஷன் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எம்டி ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம வந்து நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் எ ப்ரெசன்டேஷன் ஃப்ரம் அது ப்ரெசன்டேஷன் வந்து என்னன்னா நமக்கு செலக்ட் பண்ணணும். இங்கே போய் இருக்கா பார்த்தீங்களா டயக்ராமு. ஸோ எம்டி ப்ரெசன்டேஷன் ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ப்ரெசன்டேஷன் விசார்ட் வரும். நீங்கள் வந்துட்டு கொடுத்தோன்னே இதான் வந்துட்டு ஃபஸ்ட் பேஜ் இது தான். ஸோ ஃபஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா பாருங்கள், கிளிக் நெக்ஸ்ட் தி ப்ரெசன்டேஷன் விசார்ட் ஸ்டெப் 2 அப்பியர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா எம்டி ப்ரெசன்ட் 3 இருக்கும் சரி. அந்த 3 மெத்தட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது 3ல் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எம்டி ப்ரெசன்டேஷன் ஃப்ரம் டெம்ப்ளேட் ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணுறது. இந்த 3 மெத்தட் தான் நம்ம ஸ்லைடுக்கான இது சரியா. ஸோ எம்டி ப்ரெசன்டேஷன் போடும்போது நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு என்ன நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்னன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் 2க்கு வந்து போகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2க்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா வந்துட்டு சூஸ் அ டிசைன் அண்டர் செலக்ட் ஸ்லைடு டிசைன். ஸோ செலக்ட் ஸ்லைடு டிசைன் போனோம் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா நான் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணோம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் அதை சூஸ் பண்ணிடுறோம், என்ன மெத்தட்னு டைப் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு செலக்ட் ஸ்லைடு டிசைன் வந்துட்டு சூஸ் பண்ணுறோம். தி ஸ்லைடு டிசைன் செக்ஷன் கிவ்ஸ் யூ டு 2 மெயின் சாய்ஸஸ். ஸோ 2 மெயின் சாய்ஸஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பேக்ரவுண்ட் ஒன்று ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி 2 வருது ஓப்பன் ஆகும். Each one has a list of choices for a slide design. So if you wanted to use one of these other than the original, click it to. அதாவது ஒன்றா வந்து என்னன்னா ரெண்டில் ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரிஜினலுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்னா போகலாம். ஸோ கீழே பாருங்கள், இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நான் மெத்தட் செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப் பாருங்கள் செலக்ட் ஸ்லைடு டிசைன். ஸோ ஸ்லைடு டிசைன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தா எனக்கு 2 இருக்குது, ஒன்று ப்ரெசன்டேஷன் பேக்ரவுண்டு. ஸோ நான் போயிட்டு என்ன பண்ணலாம்னா நான் வந்துட்டு ஏதாவது நான் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு ஒரிஜினல் அப்படின்னு நான் கொடுத்துட்டா வந்துட்டு எனக்கு என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும் சரியா. ஸோ கொடுத்து என்ன பண்ணால் நெக்ஸ்ட் நான் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் நான் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தி ப்ரிவியூ ஆஃப் தி சேம் வில் பி ஷோன் இன் தி ப்ரிவியூ பேனு. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு ஒரிஜினல் நான் கொடுத்துட்டோம்னா வந்துட்டு அது ப்ரிவியூ ஆகி எனக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இஸ் அன் எம்டி பேக்ரவுண்டு. ஸோ ஒரிஜினல் அப்படின்னா வந்துட்டு எம்டி பேக்ரவுண்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எம்டி ப்ரெசன்டேஷன் அப்படிங்கும்போது எம்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆல்சோ செலக்ட் அமங் 3 ப்ரீடிஃபைன் ப்ரெசன்டேஷன்ஸ். ஒரிஜினல் இருக்குது, இன்ட்ரடியூசிங் எ நியூ ப்ராடக்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 3 இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து ஒரிஜினல் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு எம்டியாக வந்துட்டு அது பிளைனாக இருக்கும், அதில் எடிட் பண்ணிக்கலாம் சரியா. கிளிக் an item to see a preview of the slide design in the preview window. ஸோ ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதாவது ஸ்லைடு வந்து எப்படி இருக்கும் அதை பார்த்தா வந்துட்டு நம்ம அதாவது
ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு எப்படி வந்துட்டு டிஸ்பிளே ஆகுதுன்னு நம்ம என்ன பண்ணால் நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் நான் இதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் ஹவு தி ப்ரெசன்டேஷன் வில் பி யூஸ்ட் அண்டர் செலக்ட் அண்ட் அவுட்புட் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா வந்து என் ப்ரெசன்டேஷன் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவுட்புட் மீடியம் அப்படி வந்துட்டு என்னோட ஸ்க்ரீனில் வந்துட்டு என்டைய ஸ்க்ரீனில் எப்படி டிஸ்பிளே ஆகுது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரிஜினல் நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் போய் எடிட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு நான் ஐட்டமை செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் செலக்ட் அண்ட் அவுட்புட் மீடியமில் போயிட்டு என்ன பண்ணலாம்னா அவுட்புட் வந்துட்டு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம் சரியா. ஃபார் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஸோ கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீனில் வந்துட்டு எப்படி டிஸ்பிளே ஆகுது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கிளிக் next கொடுத்துட்டு the presentation wizard step 3 appears. In this step you can choose the desired slide transition from the effect drop down menu. So next பார்த்தோம்னா ஸ்டெப் 3 வரும். ஸோ ஸ்டெப் 3ல பார்த்தோன்னா என்ன பண்ணலாம்னா நான் ஸ்லைடு டிரான்சிஷன் வந்து இது பண்ணலாம் சரியா. ஸ்லைடு டிரான்சிஷன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கும் ஸ்பீடு இருக்கும் சரி. நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ட்ராப் டவுன் மெனு வரும். எஃபெக்ட் கொடுத்தனா ட்ராப் டவுன் மெனு வரும். சில பேர் என்ன பண்ணால் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எனக்கு வேகமாக வரணுமா வேகமாக வரணுமா அல்லது ஸ்லோவாக வரணுமான்னு பார்த்துக்கலாம். எஃபெக்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் சரியா. லெஃப்ட் டு ரைட் வருது ரைட் டு லெஃப்ட் வருது டாப் டு பாட்டம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி வரது மல்டிமீடியா அந்த மாதிரி ஓரியன்டாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஃபார் டிரான்சிஷன் பிட்வீன் தி டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸ் இந்த ப்ரெசன்டேஷன் ஃப்ரம் தி ஸ்பீட் ட்ராப் டவுன் மெனு. ஸோ ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்லைடுக்கு இன்னொரு ஸ்லைடுக்கு இடையில எவ்வளோ டைம் கேப் சரியா எவ்வளோ டைம் வந்து நம்ம செட் பண்ணி வைக்கிறோமோ அந்த கேப் பொறுத்த மாதிரி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைடு வரும் சரியா. அதை டைம் பிட்வீன் தி ஸ்லைட்ஸ் அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் இஸ் எ குட் சாய்ஸ். ஸோ மீடியம் வச்சுட்டு அப்படின்னா வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹையாகவும் வைக்கக்கூடாது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஹையாகவும் வைக்கக்கூடாது ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது மீடியமில் வச்சுட்டா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்னா கிளிக் கிரியேட் கொடுத்துட்டு அப்படின்னா எ நியூ ப்ரெசன்டேஷன் இஸ் கிரியேட்டட். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நியூ ப்ரெசன்டேஷன் வந்துட்டு நம்ம எம்டி ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எம்டி ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு நியூ ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மெத்தட் கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதில் போய்ட்டு என்ன பண்ணுறோம்னா ஸ்லைடு டிசைனை கொடுக்குறோம். அதில் ப்ரெசன்டேஷன் பேக்ரவுண்ட் அந்த ப்ரெசன்டேஷன் வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம என்னன்னா நெக்ஸ்ட் ஒரிஜினல் அப்படின்னு கொடுத்துட்டோம் எனக்கு வந்துட்டு எம்டியான ஸ்க்ரீன் வரும். ஸோ அதில் போய் நான் டெக்ஸ்ட்டில் எடிட் பண்ணி ஏதாவது ஐட்டம் நான் கிளிக் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். அதை போய் நான் என்ன பண்ணலாம்னா ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் எப்படி வந்து ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்துட்டு அவுட்புட் மீடியம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு என்னுடைய கம்ப்யூட்டரோடைய ஸ்க்ரீனில் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு எப்படி எனக்கு அவுட்புட் வரப்போகுது அப்படி தான் என்ன பண்ணலாம் நான் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக நான் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா பேக்ரவுண்டு அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் என்ன பண்ணலாம்னா அதோட ஸ்பீடு சரி அதனுடைய ஸ்பீடை நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பீட் அண்டு எஃபெக்ட் ஸோ அதை வந்துட்டு ஸ்டெப் 3ல வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நான் கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் வந்து கொடுத்து முடிச்சுட்டு கிரியேட்டுன்னு கொடுத்துறேன். எனக்கு நியூ ஒரு அவுட்புட் என்னது எனக்கு நியூவான ஒரு ப்ரெசன்டேஷன் வந்துட்டு கிரியேட் ஆகிடும் ஓகேவா. அதில் ஏதாவது வந்துட்டு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பேக் போகலாம். ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் வந்துட்டு ப்ரீவியஸாக இருக்கிற வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் பேக் போகலாம். இல்லைனா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணால் கிரியேட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நியூ ப்ரெசன்டேஷன் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம சொன்னோமா ஸோ ஒரிஜினல் இன்ட்ரோடியூசிங் நியூ ப்ராடக்ட் இருக்கும் ரெக்கமெண்டேஷன் இருக்கும். ஸோ நியூ ஒரிஜினல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ ஒரிஜினல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்துட்டு எம்டியாக இருக்கும் ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நியூ ப்ராடக்ட் அப்படின்னா வந்துட்டு ஸோ நியூவாக உங்களுக்கு வரும் ஓகேவா. ஸோ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜினா ஆல்ரெடி இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ நியூ ப்ராடக்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ உள்ள நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து ஃபேன்சியாக இருக்கும் சரியா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அவுட்புட் மீடியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு ப்ரீவியூ கொடுத்தனா வந்துட்டு நீங்கள் இங்கே என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு உங்களுக்கு அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே என்னென்னா உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் ப்ரீவியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்ட் ஸ்பீட் நம்ம சொன்னோம். ஸோ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நோ எஃபெக்ட் நம்ம எதுவும் வைக்கல வேணா வச்சுக்கலாம். அந்த ட்ராப் டூ ஆன் மெனு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் விட்டுறலாம். ஸோ அது செலக்ட் தி ப்ரெசன்டேஷன் டைப் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு. ஸோ டிஃபால்ட்டாக என்ன ஸ்டெப்பாக இருக்கோ அதுவே நம்ம வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ரீவியூ கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் எப்படி வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வியூ பண்ணி டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நியூவாக வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு எம்டி ப்ரெசன்டேஷன் வச்சு நீங்கள் எப்படி பண்ண நியூ ப்ரெசன்டேஷனை கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு நாம் பார்த்துருக்கோம் ஓகேவா புரிஞ்சுதா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தமிழில் பார்த்தரலாம். புதிய நிகழ்த்துதலை உருவாக்குதல் எப்படின்னா புதிய நிகழ்த்துதலை உருவாக்க 3 முறைகளில் ஒன்று நம்ம பயன்படுத்த வேண்டும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா காலியான நிகழ்த்துதலை தேர்ந்தெடுக்க என்னுடைய டெம்ப்ளேட் இருந்து தேர்ந்தெடுக்கலாம் ஏற்கனவே ஒரு நிகழ்த்துதலை தேர்ந்தெடுக்கலாம். 3 சாய்ஸஸ் இருக்குது சரியா. ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணால் உருவாக்கணும் அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காலியான நிகழ்த்துதலை தேர்ந்தெடுக்க எப்படின்னா ஸோ பாருங்கள் காலியான நிகழ்த்துதலை தேர்ந்தெடுக்க டைப் என்ற ரேடியோ பொத்தான் மூலம் தேர்வு செய்யலாம். ஸோ டைப் இருக்கும். ஸோ அதில் பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ரேடியோ பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரேடியோ பட்டனா உங்களுக்கு பார்த்தோன்னா நம்ம ஒன்றும் கிடையாது. நான் முன்னாடி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ டைப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். நம்ம முன்னாடி வெரி ஃபஸ்ட்டாகவே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டயக்ராமில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நான் சொன்னா 3 இருக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இங்கே டைப்புன்னு இருக்கும். ஸோ டைப்பில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இந்த 3ல் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் அதில் வந்து எம்டி ப்ரெசன்ட் எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு எம்டி நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அதான் எம்டி ப்ரெசன்டேஷன் வந்துட்டு நீங்கள் அதை வச்சு செலக்ட் பண்ணோம். ரேடியோ பொத்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் ரேடியோ பட்டன் தான் ரேடியோ பொத்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பத்தனை கிளிக் செய்து காட்டி வர ப்ரெசன்டேஷன் விசார்டு தோன்றும். அதுக்கப்புறம் டிசைன் கீழே செலக்ட் ஸ்லைடு தேர்வு செய்ய இது 2 முக்கிய தேர்வுகளை கொடுக்கும். ப்ரெசன்டேஷன் பேக்ரவுண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் வரும். ஸ்லைடு டிசைனில் போய்ட்டு அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ப்ரீவியூ கொடுத்தோம்னா வந்துட்டு என்னன்னா முன்னோட்ட பலகம், ப்ரீவியூனா முன்னோட்ட பலகம்னு சொல்கிறோம். நம்ம என்னென்னங்களா நம்ம கொடுக்குறோமோ ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறும். அதை வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் வேற மாற்றிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் ப்ரெசன்டேஷன் பேக்ரவுண்டில் வந்துட்டுனா பேக்ரவுண்ட்ஸ் தோணும். அதில் பேக்ரவுண்ட் என்ன வேணும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னரே வடிவக்கூடிய நிகழ்த்துதலை ஒன்றை தேர்வு செய்த முன்னரே இருக்குது, ஏதாவது ஒரிஜினல் இருக்கே, முன்னாடி ஆல்ரெடி எதாவது வச்சிருக்காங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் கொடுக்கலாம். ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வந்துட்டு என்னன்னா, அதாவது ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறது. சரியா? ஸோ ஆல்ரெடி யாராவது டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு டிஸ்பிளேயாக அதை வச்சுக்கலாம். இல்லையா நீங்கள் என்ன நீங்கள் வந்து நியூவாக ஒரு பேக்ரவுண்ட் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சேனல் திரையில் உள்ள ப்ரீவியஸ் ஸ்லைடு டிசைன் மூலம் முன்னோட்ட பார்த்து கிளிக் செய்யலாம். ஸோ அதை பார்த்து நமக்கு எப்படி இருக்கோ, நமக்கு என்ன மாதிரி வந்துட்டு வேணுமோ அந்த மாதிரி அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட்புட் மீடியம் செலக்ட் அவுட்புட் மீடியம்னா எப்படி அவுட்புட் ஸ்க்ரீனில் எப்படி அவுட்புட் நமக்கு வருமோ அந்த மாதிரி என்ன பண்ண நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா கிளிக் செய்யுது அப்படின்னா ப்ரெசன்டேஷன் விசா 3வது ஸ்டெப் வரும். அது எஃபெக்ட் ஸ்பீடு இது ரெண்டையும் நம்ம போனோம். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே மீடியமில் தான் வந்துட்டு நம்ம எப்பவுமே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தா எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லா ப்ராசஸையும் பண்ணிட்டு லாஸ்ட் டைம் என்ன பண்ணலாம், கிரியேட் பார்த்தா கிளிக் செஞ்சு அப்படின்னா எனக்கு வந்து புதிய நிகழ்த்துதல். ஓகேவா? இப்போ புதிய நிகழ்த்துதல் வந்து எனக்கு என்னென்னா தோன்றும், புதிய நிகழ்த்துதல் தோன்றும். சரியா? ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தட். ஃபஸ்ட்டு டைப் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நியூ ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூசிங் டெம்ப்ளேட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூசிங் டெம்ப்ளேட். ஸோ இஃப் யூ சூஸ் தி ஆப்ஷன் ஃப்ரம் டெம்ப்ளேட் it uses a template design already created as the basis for new presentation. ஸோ என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா it uses a template design. ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த பேசிஸான அந்த நியூ ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ விசார்ட் சேஞ்சஸ் டு a list of available templates. அது என்னென்ன டெம்ப்ளேட்ஸாக இருக்குது அது எல்லாத்தையும் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். சூஸ் த டெம்ப்ளேட் தட் யூ வாண்ட். நம்ம எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். introducing a new product and recommendation of எல்லாமே அதே தான். சரியா? ஸோ முன்னாடி நம்ம என்ன பண்ணணுமோ அதே தான். ஸோ அங்கே நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணுவோம். பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணோம், ஸ்ட்ராட்டஜி ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி வேணும் அதை செலக்ட் பண்ணி எல்லாமே பண்ணுமா. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டு அப்படியே இருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீ பேக்கேஜ் ப்ரெசன்டேஷன் டெம்ப்ளேட்ஸ். ஸோ எல்லாமே ப்ரீ பேக்கேஜாக இருக்கும். ஸோ வந்து ஸ்பீடு வைக்கிறது, ஸ்பீட் நம்ம கொடுத்தோமா இல்லையா? ஸோ ஸ்பீடு கொடுக்குறது, எஃபெக்ட்டு அண்ட் பேக்ரவுண்டு, ஸ்லைடு டிசைன் எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா எந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுதான் இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்னா வந்துட்டு அதில் எல்லாமே இருக்கும். ஸோ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி பண்ணோம்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ இதை பார்த்து ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது எல்லாமே இன்பில்டடாக இருக்குது. ஓகேனா ஓகே நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் கிரியேட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு எம்டி ப்ரெசன்டேஷனா எதுவுமே இருக்காது, நம்மளா பண்ணணும். சரியா? இதே இப்போ இது பார்த்தோன்னா டெம்ப்ளேட் அப்படின்னா ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். அது நீட்டாக நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு என்னன்னா நீங்கள் வேணுங்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் இன்க்ளூட் பண்ணிட்டா போதும். இமேஜஸ் வேணாலும் வச்சுக்கலாம், டெக்ஸ்ட் வேணாலும் வச்சுட்டு யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு செகண்ட் மெத்தடு. ஸோ தேர்ட் பார்த்தோன்னா யூசிங் ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன். ஆல்ரெடி யாராவது டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது, நம்மளா கூட முன்னாடி கிரியேட் பண்ணியிருப்போம், அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது. ஸோ இஃப் யூ சூஸ் தி ஆப்ஷன் ஓப்பன் existing presentation, it helps in continuing the work on a previously created presentation. ஸோ அப்போ எதுக்காக வந்துட்டு இந்த ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன் டைப் அப்படின்னா வந்துட்டு நாம் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஏதாவது நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி இருக்கிறதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்லைடு ஆட் பண்ண போகிறேன். 5 ஸ்லைடு இருக்கு, நான் 7 ஸ்லைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணதை ஓப்பன் பண்ணால் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் டு ஓப்பன் ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் பை கிளிக்கிங் ஓப்பன் பட்டன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃபைலில் போய்ட்டு நம்ம என்ன ஓப்பன் அப்படின்னு கொடுத்தாவே எனக்கு நமக்கு வந்துடும். ப்ரிப்பேர்ட் பை கிளிக்கிங் ஓப்பன் பட்டன் தி விசார்ட் சேஞ்சஸ் டு ஸோ எ லிஸ்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன். ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்ட் எத்தனை இருக்கோ அதெல்லாம் வரும். ஃப்ரம் விச் யூ கேன் சூஸ் தி ஒன் தட் யூ வாண்ட். ஸோ பார்த்தோன்னா நம்ம அதை நம்ம கிரியேட் பண்ணது மற்றவங்க கிரியேட் பண்ணது யார் பண்ணாலும் வரும். ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம அதை எடுத்து நம்ம அதிலிருந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம், இது வேணாலும் பண்ணலாம், அதில் அதை ஆட் பண்ணலாம். சரி, அது எல்லா ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன் நம்ம கொடுக்குறோம், கொடுத்தா இந்த ஓப்பன் அப்படின்னு வரும். இந்த ஓப்பனை கொடுத்தோம்னா வந்துட்டு நம்ம என்னென்ன இதெல்லாம் வந்து ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் இருக்கோ, ஸோ என்னென்ன ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு என்னென்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏன்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்துட்டு அவங்க ப்ரெசன்டேஷன் இது இல்லாதனால நம்ம ஜஸ்ட் வந்துட்டு என்ன ஓப்பன் அது இதை மட்டும் நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு அதில் என்ன பண்ணலாம், நீங்கள்
அதில் வந்து எடிட் பண்ணலாம், நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். ஸோ அது எல்லா ப்ராசஸையும் நீங்கள் என்னென்னா பண்ணலாம். சரியா? ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தோன்னா நியூ ஐக்கான், அந்த ஓப்பனிங் நியூ ப்ரெசன்டேஷன் நியூ ஐக்கான், அந்த ஐக்கான் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கீழே நம்ம கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னா தேர்ட் டைப்பு. ஓகே, இப்போ 3 மெத்தடில் ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்கும். நீ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் என்னால் மாற்றி நமக்கு வேணுங்கிற மாதிரி விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். ரெண்டாவது மெத்தட் பார்த்தோன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்கும். நீங்கள் அதில் ஜஸ்ட் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் எடிட் பண்ணி நீங்கள் இமேஜஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணிச்சிருக்க ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது வேலை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஓப்பன் அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் லிஸ்ட் ஆஃப் அந்த ப்ரெசன்டேஷனாக வரும். அதில் எது வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த டயக்ராம்லாம் ஓப்பனிங் நியூ ப்ரெசன்டேஷன் யூசிங் நியூ ஐக்கான். ஸோ நியூ அப்படிங்கிற அந்த ஐக்கான் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம நியூவாக ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நியூ அப்படிங்கிற ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான். சரியா? ஸோ ப்ரெசன்டேஷனை போய்ட்டுனா ஸோ இங்கே போகிறோம். இந்த ஃபைல் இதுதான் வந்து நமக்கு இங்கே சில பார்த்தனா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ண அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் போய்ட்டு ப்ரெசன்டேஷன் நியூ. சரியா? ஸோ Ctrl+N கொடுத்தனால நமக்கு வந்து நியூ வரும். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் Ctrl+N கொடுத்தா நியூ ப்ரெசன்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லைனா போய்ட்டு நீங்கள் நியூ அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பார் அண்ட் செலக்ட் ப்ரெசன்டேஷன் ஃப்ரம் ட்ராப் டவுன் மெனு. அதை பார்த்தீங்கன்னா ஃபைல் நியூ ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கலாம். இல்லை ஒன்றா அப்படி போய் அந்த ஐக்கான் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லையா நம்ம என்ன பண்ணலாம், ஃபைல் நியூ போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ரெசன்டேஷன் ஒன்றா வந்து ஐக்கான் டேரெக்டாக வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஐக்கானை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த ஐக்கான் இருக்கா, இந்த ஐக்கான் யூஸ் பண்ணோம்னா இந்த ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த வரும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம இது வரும். இல்லையா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைலில் போய்ட்டு நியூ போய்ட்டு ப்ரெசன்டேஷன் மேலே வந்து மெனு பார் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மெனு பார் வந்து ஃபைலில் போய்ட்டு நியூ போய்ட்டு ப்ரெசன்டேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு என்னன்னா வந்துட்டு நியூ இந்த மாதிரி வந்துட்டு விண்டோ வரும். அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் யூ do not want to visit to start every time you start Impress. என்னன்னா அதாவது ஒவ்வொரு டைம் இம்ப்ரெஸ் வந்து புதுசாக நான் ஓப்பன் பண்ணும்போதும் ஒவ்வொரு டைம் என்ன பண்ண தேவையில்லை, நான் வந்துட்டு விசாட் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறது கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம்னா செலக்ட் தி டு நாட் ஷோ திஸ் விசாட் எகைன் செக் பாக்ஸு. ஸோ பார்த்தோன்னா அது டு நாட் ஷோ தி அப்படின்னு இருக்கும் இல்லையா? டு நாட் ஷோ திஸ் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி நான் அந்த ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இப்படி டிக் பண்ணோம். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு எகைன் என்ன பண்ணால் நீ ஒவ்வொரு டைம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு என்னன்னா அது விசாட் பாக்ஸ் போக உங்களுக்கு வந்து நியூ ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க, லீவ் தி ப்ரீவியூ செக் பாக்ஸ் செலக்டட் so templates slide design and slide transition appear in the preview box as you choose them. சரினா நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், நம்ம எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் டைம் அந்த பாக்ஸ் வந்துட்டு நம்ம ஓவர் டைம் நம்ம கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. ரிசார்ட் பாக்ஸ் வரணும் கிடையாது. டைரக்டா நியூவா என்ன நியூ ஸ்லைடுக்கு வந்துட்டு எனக்கு போயிடும். சரிங்களா? ஸோ அதான் அவங்க சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேரியஸ் வேஸ் ஆஃப் ஸ்டார்டிங் இம்ப்ரெஸ். ஸோ நான் வந்து இம்ப்ரெஸ் எப்படி வந்துட்டு நம்ம வேரியஸ் வேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தோன்னா வந்துட்டு ஐக்கான் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு டயக்ராமை கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே புக்கு வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம சின்ன ஸ்பேஸாக இருந்தால் அந்த டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க, கொஞ்சம் பெருசாக இருந்தால் டயக்ராமை கொடுத்துட்றாங்க. சரி, அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம நியூ ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டிஃப்ரெண்ட் வேஸில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஐக்கான் நம்ம வந்துட்டு பண்ணி நம்ம வருது. சரியா? அதனால் வந்துட்டு நீ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டயக்ராம் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கீழே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேரியஸ் வேஸ் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் டயக்ராம் வைக்கலாம். சரியா? மேலே இருக்கலாம் நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஸ்டார்டிங் இம்ப்ரெஸ்னா ஃபஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் select the presentation from the system menu or the open office or the quick starter. சரியா? நம்ம சிஸ்டம் அந்த மெனுல போய்ட்டு பண்றது, அது ஓப்பன் ஆஃபீஸ் அந்த இடத்துல போய்ட்டு அந்த பேக்கேஜில் போய்ட்டு பண்ணுறது, அது குயிக் ஸ்டார்டர்லாம் வந்துட்டு நம்ம ஷார்ட்கட்டில் வச்சு பண்ணுறது. ஆர் யூ கேன் கிளிக் தி ட்ரையாங்கிள் டு தி ரைட் ஆஃப் தி நியூ ஐக்கான் ஆன் தி மெயின். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறேன்னா ஆர் யூ கிளிக் தி ட்ரையாங்கிள் டு தி ரைட் ஆஃப் தி நியூ ஐக்கான் ஆஃப் தி மெனு. ஸோ மெனு பாரில் பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு இங்கே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இது வந்துட்டு ஐக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இது நம்ம கொடுத்தோன்னா இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் இருக்குது, இது கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நியூவாக ஒரு ப்ரெசன்டேஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆர்எல்ஸ் சூஸ் ஃபைல் நியூ ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி கொடுக்கலாம். சரியா? நம்ம அது முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். ஸோ டயக்ராம் மேலே கொடுத்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம். அதே தான் அவங்க சொல்லியிருக்காங்க 3 வேஸில். அப்போ நான் ஒன்று ஐக்கான் யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று பார்த்தோன்னா வந்துட்டு மெனுவில் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேவா? இன்னொன்று பார்த்தோன்னா ஃபைல் நியூ ப்ரெசன்டேஷன் அதில் போய்ட்டு நம்ம பண்ணுறது. ஓகேவா? ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுறது, அதாவது ஜஸ்ட் அந்த என்ன பண்ணுறோம்னா நம்ம ஷார்ட்கட்டில் வச்சுட்டு ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஸ்டார்ட் மெனு யூஸ் பண்ணி பண்ணுறது. இன்னொன்று பார்த்தோன்னா வந்து ஐக்கான் யூஸ் பண்ணி பண்ணுறது. மூணாவது ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ரெசன்டேஷன் இதை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தோன்னா 3 ways to open the Impress window. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்த அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா தமிழில் நம்ம சொல்லிடலாமா? ஸோ தமிழில் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம மற்றது எல்லாமே நம்ம இதுதான் சொல்லியிருக்கோம்.
சரி எப்படி வந்துட்டு டெம்ப்ளேட் எப்படி பயன்படுத்தி கொடுக்குறது ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம தமிழ் ஒரு நிமிஷம் நம்ம சொல்லிடலாம். டெம்ப்ளேட்டை பயன்படுத்தினா ஃப்ரம் டெம்ப்ளேட்டை விருப்பத்தை தேர்வு செய்தால் அதில் புதிய டெம்ப்ளேட் உருவாக்கவும் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை பயன்படுத்தவும் பட்டியலிலிருந்து நம்ம தேர்வு செய்யலாம். புதிய வடிவமைப்பு மற்றும் பரிந்துரைக்கான முன்னரே வடிவமைப்பட்ட டெம்ப்ளேட்டை அறிமுகப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன் எப்படி பயன்படுத்தி அப்படின்னா ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்டேஷன் விருப்பத்தை தேர்வு செய்தால் ஏற்கனவே உருவாக்கிய நிகழ்த்தலை தொடர உதவி செய்யும். ஓப்பன் என்ற பொத்தானை கிளிக் செய்தால் ஏற்கனவே உருவாக்கிய நிகழ்த்தலை பட்டியலில் நமக்கு தேவையானவற்றை தேர்வு செய்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதான் நம்ம சொன்னோம். ஸோ இதில் பார்த்தோன்னா வந்துட்டு பல்வேறு வழிகள் இருக்குன்னு சொன்னோம். இம்ப்ரெஸ் துவக்குவதற்கு நிகழ்த்தலை இயக்க மெனுவில் அல்லது ஓப்பன் ஆஃபீஸ் ORG குயிக் ஸ்டார்டர் மூலம் தேர்வு செய்யலாம். வலது பக்கத்தில் உள்ள நியூ குறும்படத்தை முதன்மை கருவிப்பட்டை மற்றும் கீழ் தோன்றும் பட்டி மூலம் தேர்வு செய்யலாம். அல்லது ஃபைல் நியூ ப்ரெசன்டேஷன் அதை போய்ட்டு நம்ம தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பார்ட்ஸ் ஆஃப் தி மெயின் இம்ப்ரெஸ் விண்டோ. ஸோ என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். லிசன் பண்ணுங்க. ஸோ தி மெயின் இம்ப்ரெஸ் விண்டோ ஹேஸ் 3 parts. எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா வந்துட்டு மெயின் இம்ப்ரெஸ் விண்டோ 3 parts. ஒரு ஸ்லைடு பென், இன்னும் ஒர்க் ஸ்பேஸ், இன்னும் டாஸ் பென். இவ்வளோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட வந்து நம்ம கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஸ்டாப் பண்ணிப்போம். சரியா? இந்த 3 கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அடிஷனலி செவரல் டூல் பார்ஸ் கேன் பி டிஸ்பிளேட் ஆர் ஹிடன் டியூரிங் தி கிரியேஷன் ஆஃப் ப்ரெசன்டேஷன். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டூல் பார்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்னா வந்துட்டு ஹிடன் ஆயிருக்கும். சரியா? ஒன்றாவது டிஸ்பிளே ஒரு சில டூல் பார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணாவே முன்னாடி தெரியும். ஒரு சில பார்த்தீங்கன்னா ஹிடன் மறைக்கப்பட்டிருக்கும். சரியா? மறைச்சு வச்சிருக்கோம். ஏன்னா வந்து நமக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். அந்த ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணும்போது வந்துட்டு இடையில இருக்கும்போது டிஸ்டர்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஹைட் பண்ணி இருக்கும். சரியா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூ கேன் ரிமூவ் தி ஸ்லைட் பேன்ஸ் ஆர் டாஸ்க் பேன் ஃப்ரம் வியூ பை கிளிக்கிங் தி க்ளோஸ். ஸோ க்ளோஸ் கொடுத்தோன்னா வந்துட்டு என்னன்னா அது வருது. இப்போ உங்களுக்கு வேண்டாம் அந்த டூல் பார் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த க்ளோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த க்ளோஸ் அந்த ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டூல் பார் போயிடும். வேணுங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வியூ ஸ்லைடு பேன் ஆர் வியூ டாஸ்க் பேன் சைடு பார் அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வியூவில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு க்ளோஸ் ஆல்ரெடி இருந்ததுன்னா க்ளோஸ் கொடுத்துலாம். சில வேணா இது பண்ணிட்டு மறுபடியும் வேணாம்னா நீங்கள் க்ளோஸ் எக்ஸ் கொடுத்துக்கலாம். அதான் சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்களா நியூ ப்ரெசன். அதன் முன்னாடி நம்ம சொன்னோமா அந்த 3 ways to open கிரியேட்டிங் நியூ ப்ரெசன்டேஷன் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா 3வது வே. சரியா? அங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கங்கே பிச்சு உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக ஆர்டராக வந்துட்டு படிச்சா போதும். சரியா? ஸோ இது கிரியேட் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இதை நீ வந்து ஒன்றும் இது பண்ண வேண்டாம். ஸோ ஃபைல் மெனு வச்சு இது பண்ணுறது டயக்ராமு. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இங்கே ஸ்லைடு பென் வந்துருச்சா? ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்லைடு பென். இங்கே 3 parts நம்ம சொன்னோமா இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ் பேனு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ் பென் கண்டென்ட்ஸ் thumbnail pictures of the slides in your presentation. ஸோ என்னன்னா இந்த ஸ்லைடு பேனில் என்ன இருக்குன்னா thumbnail pictures. ஸோ thumbnail pictures of the slides அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதோடைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிக்சர்ஸ்லாம். ஸோ பிக்சர்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் அவர் இன்சர்ஷன் ஆஃப் ஸ்லைட்ஸ். ஸோ கிளிக்கிங் a slide in this pan selects it and places it into workspace. நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஸ்லைடை நம்ம கிளிக் பண்ணினா ஒர்க் ஸ்பேஸில் வந்து வச்சுக்கலாம். while it is there you can apply any changes that are desired that particular slide. ஸோ ஒர்க் ஸ்பேஸில் வச்சு என்ன பண்ணலாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் வேணுங்கிற என்ன பண்ணலாம் டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா several additional operations can be performed on one or more slides in the slide pan. நம்ம ஸ்லைடு பேன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னா நம்ம ஒரு ஸ்லைடு கிளிக் பண்ணா ஒன்னு. சரியா? நம்ம எத்தனை அதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்லைடு வேணா என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்லைடு பேன்ல போய்ட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடு கொடுத்துக்கலாம். நியூ ஸ்லைடு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை ஸ்லைடு வேணா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷனல் ஆப்ரேஷன்ஸ்ல இதில் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம்னா ஆட் நியூ ஸ்லைட்ஸ் அட் எனி பிளேஸ் வித்தின் தி பிரசன்டேஷன் ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்த வாட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இன்னும் என்ன பண்ணலாம் நியூ ஸ்லைட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நியூ ஸ்லைடு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. அதுக்கப்புறம் எத்தனை ஸ்லைடு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தா மார்க் ஸ்லைடு as a hidden so that it will not be shown as a part of the slide. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஸ்லைடை வந்துட்டு என்னன்னா ஹிடன் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ ஏதாவது நம்ம வந்துட்டு மறைக்கணும் அந்த ஸ்லைடு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சுன்னா அதை ஹிடன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் delete a slide from the presentation if it is no longer needed. ஸோ எனக்கு அந்த ஸ்லைடு வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா என்னன்னா டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ஹிடன் அப்படின்னா வந்துட்டு மறைச்சு வைக்கிறது. டெலிட்னா ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு என்ன பண்ணலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு அதர் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீநேம் ஸ்லைடு ரீநேம் பண்ணலாம். காப்பி ஆர் மூவ் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் ஒன் ஸ்லைட் டு another. ஸோ என்ன பண்ணலாம் ஒரு ஸ்லைடு இருக்குது இன்னொரு ஸ்லைடு இருக்குது அது இருக்கிற கண்டென்ட் இதில் காப்பி பண்ணலாம் மூவ் பண்ணலாம். அந்த கண்டென்ட்டை எல்லாமே நம்ம பண்ணலாம். நம்ம எப்படி ரைட்டரில் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம். நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு பர்ஃபார்ம் தி ஃபாலோவிங் ஆப்ரேஷன்ஸ் அதர் தன் யூசிங் தி ஸ்லைட்ஸ் பேன். ஸோ ஸ்லைட்ஸ் பேன் யூஸ் அதர் தன் யூசிங் தி ஸ்லைட்ஸ் பேன் யூஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம மேலே இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். அதை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பண்ணலாம்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் தி ஸ்லைடு ட்ரான்சிஷன் ஃபாலோவிங் தி செலக்டட் ஸ்லைட் ஆர் ஆஃப்டர் ஈச் ஸ்லைட் இன் குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா
ஸ்லைடு ட்ரான்சிஷன் பண்ணலாம். சரி, அந்த ஸ்லைடு பேனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்லைடு ட்ரான்சிஷன் பண்ணலாம். அது சிங்கிள் ஸ்லைடாக இருக்கலாம், அல்லது வந்து குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸ் நம்ம பண்ணலாம்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் தி சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்லைட்ஸ் தி ப்ரெசன்டேஷன். ஸோ சீக்வன்ஸ் பார்த்தோன்னா ஸோ ஆர்டர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ வந்து 5 ஸ்லைடு இருக்குன்னா எனக்கு வந்துட்டு ஸோ ஆர்டராகவும் நான் வைக்கலாம், இல்லை 3வது ஸ்லைடு எனக்கு ஃபஸ்ட்டாக வரணும்னா அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். சரி, ஸ்வாப் பண்ணிக்கலாம். சேஞ்ச் தி ஸ்லைடு டிசைன் வந்துட்டு ஸ்லைடு டிசைன் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு அதாவது 5 ஸ்லைடுனா 5 ஸ்லைட்ஸுக்கு ஒரே மாதிரி டிசைன் பண்ணது கிடையாது. நான் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு ஸ்லைடு நான் வேறு மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது ஓப்பன் அலோவிங் டு லோட் யுவர் ஓன் டிசைன். அது லோன் டிசைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும். சேஞ்ச் ஸ்லைடு லேஅவுட் ஃபார் ஏ குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸ் சைமல்டேனியஸ்லி. என்ன பண்ணலாம்னா ஸ்லைடோட லேஅவுட் என்ன பண்ணலாம்னா அட் அ டைம் இப்போ 5 ஸ்லைடுனா 5 ஸ்லைடுக்கு லேஅவுட் நம்ம மாற்றிக்கலாம். திஸ் ரெக்வயர்ஸ் யூசிங் தி லேஅவுட் செக்ஷன் ஆஃப் தி டாஸ்க் பேன். ஸோ டாஸ்க் பேன் வந்துட்டு நம்ம வந்துட்டு லேஅவுட் செக்ஷனுக்கு போனால் இந்த நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது அதை ஓப்பன் பண்ணிடுறோம், இதை நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஸ்லைட்ஸ் பேன். ஸோ ஸ்லைட்ஸ் பேன் வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு நம்ம ஆப்ரேஷனாக பண்ணலாம், அது என்னென்னலாம் நமக்கு வந்து ஃபீச்சர்ஸை கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இது அப்படி நம்ம தமிழில் பார்த்தலாமா. ஸோ தமிழில் பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா ஸ்லைட்ஸ் பேன் அதாவது முதன்மை இம்ப்ரெஸ் விண்டோஸ் பகுதிகள். முதன்மை இம்ப்ரெஸ் விண்டோஸ் பகுதியில் 3 பகுதிகள் இருக்குன்னு. ஒன்று ஸ்லைட்ஸ் பேனு, ஒன்று ஒர்க் ஸ்பேஸு, டாஸ்க் பேனு. ஸோ பார்த்தோன்னா கூடுதலாக பல கருவிப்படைகள் நிறுத்தத்தில் உருவாக்கும் போது தோன்றி காணப்படலாம் அல்லது மருந்து காணப்படலாம். தோன்றி இருக்கும், மருந்து இருக்கும், வேணா நம்ம வச்சுக்கலாம், இல்லைனா வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சில்லு பழக்கம். ஸ்லைட்ஸ் பேன் அப்படின்னா சில்லு பழக்கம் சொல்லுவோம். சில்லு பழக்கத்தில் சில்லுகளில் சிறு படக்காட்சி உங்களுக்கு நிறுத்துதலில் இருக்கும். பழக்கத்தில் உள்ள சிலுவை பனிப்பகுதியில் உள்ள பகுதியில் கிளிக் செய்து அந்த பகுதியில் எந்த மாற்றங்களும் செய்யலாம். ஸோ அதை வந்து ஸ்லைட் பண்ணால் அதை கிளிக் பண்ணி நம்ம வச்சோன்னா வந்துட்டு ஒர்க் ஸ்பேஸ் வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. சில்லு பழக்கத்தில் ஒரு சில சில்லுகளை பயன்படுத்தி பல கூடுதல் செயல்பாடுகளை நிகழ்த்தலாம். முதல் சிலுவிற்கு பிறகு புதிய சில்லுகளை எந்த இடத்திலும் சேர்க்கலாம். ஒரு சில சில்லுகளை மறைக்க அந்த சில்லு குறிக்கப்பட்ட அந்த சில்லு காட்சியில் தோன்றாது. நிகழ்த்துதலில் ஒரு சிலுவை இனி தேவையில்லை எனில் நீக்கிவிடலாம். சிலுவிற்கு மறுபெயரிடலாம். ஒரு சிலுவின் பொருளடக்கத்தை மற்றொரு சிலுவிற்கு நகலெடுக்கவோ அல்லது நகர்த்தவோ செய்யலாம். கீழ்கண்ட செயல்பாடுகளை சில்லு பழக்கம் பயன்படுத்தாமல் செய்யலாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அதர் தேன் அப்படிங்கும்போது ஸ்லைட்ஸ் பேனை யூஸ் பண்ணாமலேயே ஸ்லைடுக்குள்ளே வந்து பண்ணுற வேலைகளை ஸ்லைட்ஸ் பேனை யூஸ் பண்ணாமல் எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட சில்லுகளை அல்லது சில்லுகளின் குழுக்களை சில்லு பரிமாற்றம் செய்யலாம். சில்லுகளை தொடராக நிகழ்த்துதலில் மாற்றம் செய்யலாம். சில்லுவின் வடிவமைப்பை மாற்றலாம். அதுக்கப்புறம் குழுக்களாக உள்ள சில்லுகளை ஒரே நேரத்தில் சில்லு லேஅவுட் மூலம் மாற்றலாம். சரியா, அப்போ மேலே பண்ண ஆப்ரேஷன்ஸ்லாம் ஸ்லைட்ஸ் பென் யூஸ் பண்ணி பண்ணுறது. இது கீழே இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் வந்து என்னன்னா ஸ்லைட்ஸ் பென்னு தேவையில்லை, அதர் தான் அதனுடைய வந்து ஹெல்ப் இல்லாமல் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது புரிஞ்சுது, அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பேனு. சரியா, டாஸ்க் பேன் கொடுத்துருக்காங்க. ஸோ டாஸ்க் பேனில் பார்த்தீங்கன்னா 5 செக்ஷன்ஸ் இருக்குது. டாஸ்க் பேனில் 5 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பேஜ். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். ஸோ மாஸ்டர் பேஜ் பார்த்தீங்கன்னா யூ டிஃபைன் தி பேஜ் ஸ்டைல் ஃபார் யுவர் பிரசன்டேஷன் யூசிங் மாஸ்டர் பேஜஸ். இம்ப்ரெஸ் கனெக்ட்ஸ் ப்ரீ பேக்கேஜ் மாஸ்டர் பேஜஸ். ஒன் ஆஃப் தம் பை டிஃபால்ட் இஸ் blank and the rest have a specific background. ஸோ மாஸ்டர் பேஜ்னா ஒன்றும் கிடையாதுன்னா ப்ரீ பேக்கேஜாக உள்ளே இருக்கும். ஸோ மாஸ்டர் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட் பேஜ். ஸோ அதை பார்த்தோன்னா அந்த மாஸ்டர் பேஜில் நம்ம என்ன கொடுக்குறோமோ என்டையர் எல்லா ஸ்லைட்லையும் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைட்டில் கொடுக்குறேன்னா எனக்கு எல்லா ஸ்லைடில் 10 ஸ்லைட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து என்னோட மாஸ்டர் ஸ்லைட் அப்படின்னா அந்த மாஸ்டர் ஸ்லைடில் வந்து என்னென்னலாம் நான் கொடுக்குறேனோ என்னுடைய ரிமைனிங் இருக்கிற 10 ஸ்லைட்லையும் வந்துட்டு இங்கே கொடுத்த எல்லா கண்டென்ட்டும் அங்கே அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக கண்டென்ட் என்ன டிஸ்பிளே ஆகும். சரியா, இதை பார்த்தோன்னா வந்துட்டு பிளாங்காக இருக்கும். டிஃபால்ட்டாக எப்பவுமே மாஸ்டர் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குறது தான் அங்கே வரப்போகுது. அப்போ பிளாங்காக இருக்கும். அடுத்து ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்டோட இருக்கும். ஓகேவா, பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக பிளாக் ஒயிட்டாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு சம் டிசைன்ஸோட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதான் மாஸ்டர் பேஜ். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ மாஸ்டர் பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ். சரியா, டிஃபால்ட்டாக வந்துட்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் மாஸ்டர் பேஜ் நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு மாஸ்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் சைடு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு கொடுக்குறது இதெல்லாம் வந்துட்டு பிளாங்க் சைடு. ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ். சரியா, டிசைனோட பேக்ரவுண்டோட இருக்கிறது இது வந்து பிளாங்க் சைடாக இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லே அவுட்டு. செகண்ட் ஃபஸ்ட்டு இப்போ மாஸ்டர் சைடு மாஸ்டர் பேஜ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லே அவுட்டு. ப்ரீ பேஜ் லே அவுட்ஸ் ஆர் சோன். யூ கேன் சூஸ் தி ஒன் தட் யூ வாண்ட். யூஸ் இட் as it is or modify it to suit your own requirements. At present it is not possible to create custom layouts. So என்ன சொல்றேன், ப்ரீ பேக்கேஜ்ல எல்லாமே இருக்கும். அதனால நீங்க ஒன்னு செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம், அல்ல அதுவே வெச்சுக்கலாம். So at present it is not possible to create custom layouts. So custom layouts என்ன பண்ணாலும் இது வந்துட்டு என்ன பண்ணாது, உங்களுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணாதே. சரியா, கஸ்டம் லேஅவுட்ஸை போயிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு லேஅவுட் ப்ரீ டிஃபரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஓனாக பண்ணுறதுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் அலோவ் பண்ணாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஅவுட்ஸ் இது எப்படி வேணுமோ, உங்களுக்கு ஹெட்டிங் மட்டும் வேணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டிங் அண்ட் சப்டைட்டில் வேணால் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டேபிளர் காலம் மாதிரி, அதாவது ரெண்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போடுறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வேணால் அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெரைட்டியான லேஅவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஒன்று சூஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் டிசைன். ஸோ டேபிள் டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டேபிள் ஸ்டைல்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் திஸ் பேன். யூ கேன் ஃபர்தர்
modify the appearance of a table with the selections to show or hide specific rows and columns or to apply a banded appearances to the rows and columns. So table நம்ம என்ன பண்ணலாம் வந்து ஸ்டாண்டர்ட் டேபிள் ஸ்டைல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு அதில் போய் நம்ம மாடிஃபை அந்த அப்பியரன்ஸ் அந்த டேபிளோட அப்பியரன்ஸ்லாம் மாற்றிக்கலாம். ஸோ பார்டரை மாற்றலாம், செல்லோட இதெல்லாம் மாற்றிக்கலாம், அதை ஹைட் பண்ணி ரோஸ் காலம்ஸில் வந்து ஹைட் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு 5 ரோ இருக்குன்னா 3 மட்டும் தெரிஞ்சப்போ 2 வேணான்னா அதை ஹைட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய நம்ம மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலாம். ஸோ டேபிள் டிசைனாக இப்படி தான். ஸோ இந்த மாதிரி டேபிள் நம்ம டிசைன் இருக்கும். ஸோ அதில் பாருங்கள் மேலே நீங்கள் மெனுலேயே இருக்கும். சில பேர் டேபிள் டிசைன் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமா ஸோ ரோ காலம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இதில் எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஹெட்டர் ரோ, டோட்டல் ரோ, பேண்டட் ரோஸ், ஃபர்ஸ்ட் காலம், லாஸ்ட் காலம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போது பார்த்தீங்கன்னா கஸ்டம் அனிமேஷன். ஸோ 4th பார்ட் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பேஜ், செகண்ட் லே அவுட்டு, தேர்ட் வந்துட்டு டேபிள் டிசைன், 4th பார்த்தீங்கன்னா கஸ்டம் அனிமேஷன். ஸோ கஸ்டம் அனிமேஷன் வெரைட்டி ஆஃப் அனிமேஷன்ஸ் ஃபார் செலக்டட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்லைட் ஆர் லிஸ்டட் ஹியர். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன எலிமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அனிமேஷன்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் இதில் இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அனிமேஷன் கேன் பி ஆடட் டு செலக்டட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஸ்லைட் அண்ட் இட் கேன் ஆல்சோ பி சேஞ்ச் ஆர் ரிமூவ் லேட்டர். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் கஸ்டம் அனிமேஷன் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா எல்லாமே வந்து அப்ளை பண்ணி காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஓகேனா ஓகே கொடுத்தா மட்டும் தான் வரும். இல்லைனா வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு அதை ரிமூவ் ஆகிக்கும். சரி வேணா வச்சுக்கலாம், நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன்ஸ் அவைலபிள் இன்க்ளூடிங் நோ ட்ரான்சிஷன். ஸோ நோ ட்ரான்சிஷன் எதுவுமே இல்லாமல் பண்ணலாம். சரியா? ஸ்லைட் ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் நான் வைக்கலாம், வைக்காம விடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூ கேன் செலக்ட் தி ட்ரான்சிஷன் ஸ்பீடு ஸ்லோ, மீடியம் அண்ட் ஃபாஸ்ட். யூ கேன் ஆல்சோ சூஸ் பிட்வீன் ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல் ட்ரான்சிஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதை டிஃபால்ட்டாக இருக்கும், அது கொடுக்கலாம். நீங்கள் மேனுவலாக நீங்கள் என்ன பண்ணலாம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்லாம் பண்ணலாம். அது ஹவு லாங் யூ வாண்ட் டு செலக்டட் ஸ்லைட் டு பி ஆட்டோமேட்டிக் ட்ரான்சிஷன் ஒன்லி. ஸோ பார்த்தா வந்துட்டு நம்ம எவ்வளோ நேரம் பண்ணுறோமோ அந்த டைம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ எதுவுமே நம்ம கொடுத்தோன்னா வரும், இல்லைனா ஆட்டோமேட்டிக் ட்ரான்சிஷன் தான் வரும். அது மட்டும் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நோ ட்ரான்சிஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை இவ்வளோ இது இருக்குது. சரியா? அது எப்படி வந்து லெஃப்ட் டு ரைட் வரணுமா, ரைட் டு லெஃப்ட் வரணுமா, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வைஃப் ரைட்டு, வைஃப் லெஃப்ட்டு, வைஃப் டவுனு, கிளாக் வைஸ் வருது, அதாவது கிளாக் வைஸ் வருது, ஆன்டி கிளாக் வைஸ் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு வெரைட்டியாக வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ட்ரான்சிஷன்ஸ்லாம் இருக்குது. நோ ட்ரான்சிஷன்னா எதுவுமே வராது, டிஃபால்ட்டாக அப்படி என்ன இருக்கோ அது அப்படியே வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சிஷன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மீடியம் இருக்குது, ஸ்லோ இருக்குது, ஃபாஸ்ட் இருக்குது. நீங்கள் எப்பவுமே வந்து நம்ம காமனாக வந்து வைக்க பார்த்தீங்கன்னா மீடியமில் வைக்கிறது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கிளிக்லாம் இருக்குது. மவுஸ் கிளிக் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மவுஸில் கிளிக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்லைடு அடுத்த ஸ்லைடு வந்துட்டு மவுஸ் கிளிக் பண்ணுறது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 1 செகண்ட் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஸ்லைடுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்லைடு அதுக்கு ஸ்லைடு கிடையாது நீங்கள் டைம் செட் பண்ணலாம் அப்படின்னா 1 செகண்டுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லைடு வரும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளைன்னு கொடுத்துக்கலாம். சரியா? நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு மவுஸ் கிளிக் அப்படின்னா வந்துட்டு மவுஸை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்லைடு வரணும். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு ஸ்லைடு சொல்கிறேன் அப்படின்னா அந்த சொல்லி முடிக்கிறது இப்போ 2 செகண்ட் ஆகுது. ஆனால் இங்கே என்ன ஆகுனா 1 செகண்ட்லேயே அடுத்த ஸ்லைடு போகுதுன்னா அப்போ இடையில என்ன ஆகும் எனக்கு பிரேக் டவுன் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு என்னன்னா நான் மவுஸ் கிளிக் நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நான் வேணுங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம்னா நான் அந்த ஸ்லைடு ஒரு ஸ்லைடு முடிச்சு இப்போ 5 நிமிஷம் ஆகுதுன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்லைடை நான் மவுஸ் கிளிக் பண்ணால் போதும். ஆனால் டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா 1 செகண்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்லைடுக்கு அப்புறம் ஒரு ஸ்லைடு வந்துடும். சரியா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ ப்ளே கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ எல்லா சைடுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதை பர்டிகுலர் சைடுக்கு கொடுத்துக்கலாம். ப்ளே கொடுத்தோம்னா வந்துட்டு ப்ளேனா வந்துட்டு ப்ளே பண்ணி பார்க்குறது. ஸ்லைடு ஸோ அப்படின்னா வந்து என்கிட்ட வந்துட்டு பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன ஆகும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சரி? ஆட்டோமேட்டிக் ப்ரிவியூ அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ரிவியூ ஆகிறதா அப்படின்ட்டு கேட்கும். சரியா? அப்போ ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகும் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடும். ஓகே புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மாதிரி உங்களுக்கு என்னன்னா ஸோ தீஸ் ஆர் ஆல்ரெடி 4 ஓகேவா 5 இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இன் தி ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் விண்டோ. சரியா? ஸோ மாஸ்டர் பேஜ் பார்த்தோம், லே அவுட் பார்த்தோம், அதுக்கப்புறம் டேபிள் டிசைன் பார்த்தோம், அதுக்கப்புறம் கஸ்டம் அனிமேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்லைட் ட்ரான்சிஷன். தீஸ் ஆர் தி 5 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் அண்ட் தி பார்ட்ஸ் இன் தி ஓப்பன் ஆஃபீஸ் எனது இம்ப்ரெஸ் விண்டோ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ இம்ப்ரெஸில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்னுடைய ஸ்லைடில் வந்துட்டு நியூவாக ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரெசன்ஸில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதோட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி சொன்னது தான் நம்ம எப்படி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருக்கு வந்துட்டு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இதில் போனீங்கன்னாவே என்னென்னா நீங்கள் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் போனால் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி சாப்டர் 7க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கேல்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் போனால் பண்ணலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேணும் நெட் தான் நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணலாம். இல்லையா உங்கள்கிட்ட இல்லைன்னா பயப்படவே தேவையில்லை. மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டுன்னு இருக்கும். சரியா? மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இருக்கும் அந்த பேக்கேஜில். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு அதுவுமே இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீட்டில் சிஸ்டம் இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் அதை வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏதாவது உங்களுக்கு புரியல எனக்கு ஒர்க் பண்ணும்போது எனக்கு எதுவும் தெரியல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் நான் சொல்லித்தரேன். சரியா? கிளாஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸில் வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நோட்ஸை நிறைய பேர் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக அனுப்புறதே கிடையாது. ஸோ அனுப்பாதவங்களுக்கு நான் ஆப்ஷன் தான் போட்டுருக்கேன். யாரெல்லாம் நோட்ஸ் வந்துட்டு அன்னைக்கு நீங்கள் நடத்துகிற கிளாஸ்க்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அட்டண்டன்ஸ் ப்ரெசன்டேஷன் எல்லாமே கொடுப்போம். சரியா? இன்டர்னல் மார்க்கு ப்ராக்டிக்கல் மார்க்கு எல்லாமே. சரியா? ஸோ வந்துட்டு கொரோனா டைமு இது அசால்ட்டாக இருந்துட்டு வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோமோ ஃபாலோ பண்ணி ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருங்கள். ஓகேவா? ஸோ யூனிட் டெஸ்ட்லாம் இப்போ போயிட்டு
இருக்கு. யூனிட் டெஸ்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் வரும், அடுத்து யூனிட் டெஸ்ட் கூட வரலாம். என்ன வேணால் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சைடில் நாங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டுருக்கோம்பா. அதனால் நீ உங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் ஏமாற்றிக்கிட்டு உன்னை ஏமாற்றிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ அதனால் தெளிவாக கிளாஸை லிசன் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வந்துட்டு தைரியமாக கேளுங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துட்டு நம்ம சொல்லிடலாம். ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் அப்படியே சொல்லிடலாம். தமிழில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உனக்கு சீக்கிரமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். சரிங்களா? சில பார்த்தோன்னா வந்துட்டு என்னென்ன வந்து பண்ணி பழகம், அதாவது நம்ம ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தோன்னா என்னென்ன வந்துட்டு நமக்கு இது இருக்கே ஒர்க் ஸ்பேஸில் நம்ம பார்த்தோன்னா, அதாவது இந்த ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் பார்த்தோன்னா வந்து இம்ப்ரெஸ் அந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்துட்டு என்னென்னலாம் நமக்கு இருக்குது. ஸோ 5 டைப்ஸ் அந்த டேப் இருக்குது. ஸோ பணிப்பழகனா வந்துட்டு டேப் நம்ம சொல்லுவோம். சரி, அது ஒர்க்கிங் டேப்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ பார்த்தா முதன்மை பக்கங்கள் மாஸ்டர் பேஜ்னு சொல்லுவோம். ஸோ இது முன்னரே தொகுக்கப்பட்ட ஒரு முதன்மை பக்கங்களாகும். எல்லாம் அதனால் கொடாநிலை என்பது வெற்றிடம். சரியா? இப்போ டிஃபால்ட்டாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பிளாங்காக தான் இருக்கும். வேணும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் மற்றவே என்ன, அதாவது பிளாங்காக இருக்கும். நீங்கள் வேணும் என்ன பண்ணலாம், ஒன்று வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எம்டியாக இருக்கும். ஸோ உள்ள பிளாங்காக இருக்கும், அது ஒயிட்டாக இருக்கும். மற்றெல்லாம் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கும். நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லே அவுட் பார்த்தீங்கன்னா முன்னரே தொகுக்கப்பட்ட லே அவுட் இருக்கும். இதில் ஒன்றை தேர்வு செய்து பயன்படுத்தி மாற்றம் செய்து தனித்தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இதில் பார்த்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எது வேணுமோ என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு அதை லே அவுட்டில் செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்டவணை டேபிள் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த பணத்தில் தரநிலையில் அட்டவணை பண்ணி கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம இதில் என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னா நெடுவரிசை தோற்றம் செய்யலாம், மறைய செய்யலாம், இணைக்க செய்யலாம், மெர்ஜி பண்ணலாம், ஸ்பிளிட் பண்ணலாம். நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் தனிப்பயன் அசைவு படம் அப்படின்னு சொல்லலாம், கஸ்டம் அனிமேஷன் சொல்லுவோம். ஸோ பல்வேறு வகையான அசைவு படங்கள் சிறுகளின் கூறுகளாகும். இதில் நிறைய பட்டியல் இருக்குது, அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிறுகளின் பரிமாற்றம், அதாவது ஸ்லைட் டிரான்சிஷன் சொன்னோம். பரிமாற்றம் செய்யும் வச்சுடன் நோ டிரான்சிஷன் உள்ளது. வேணா வச்சுக்கலாம், அதாவது நோ டிரான்சிஷன் தான். ஸோ எதுவுமே வேண்டானாலும் வேண்டாம்னு வச்சுக்கலாம், வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரிமாற்றத்தின் வேகம் வந்து ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட் இருக்கும். மேலும் தானியங்கியாகவோ கைமுறையாகவோ எவ்வளவு காலம் சின்ன தெரிய நிற்க வேண்டுமோ, நம்ம எவ்வளோ நேரம் ஒரு ஸ்லைடு இருக்கணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். எதுவுமே கொடுக்கலாம். ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் என்ன மாறும், இல்லைனா அப்படியே இருக்கும். நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்துட்டு பணிப்பழகத்தில் இருக்கிற 5 நம்ம என்ன சொல்லலாமா தத்தல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, 5 வகை பணிப்பழகத்தில் வந்துட்டு பணிப்பழகம் அப்படின்னா வந்துட்டு ஒர்க்கிங் டேப்ஸ். ஓகேவா? ஒர்க் ஸ்பேஸ் அந்த டேப் இருக்குது மத்தியில். ஸோ அதான் சார் ஒர்க்கிங் டேப்ஸ் தான் வந்துட்டு பணிப்பழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு 5 இருக்குது. ஸோ 5 வந்து இம்பார்ட்டண்ட்டான வந்துட்டு ஒர்க்கிங் டேப்ஸ் இருக்குது. ஸோ அதில் தான் வந்துட்டு என்னென்னட்டு நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நல்லா லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ் லிசன் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதான் என்னென்னா வந்துட்டு அந்த டாஸ்க் பேன். ஸோ அந்த டாஸ்க் பேன் தான் வந்துட்டு நம்ம என்னென்னா பணிப்பழகம். சரியா? டாஸ்க் பேன் தான் பணிப்பழகம். ஸோ அதில் வந்துட்டு 5 செக்ஷன்ஸ் அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் தெளிவாக பார்த்துடும், கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஹெட்டிங் எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன எழுதணுங்கிறது தெளிவாக பார்த்துடும். ஓகேவா? சரி, பரிமாணிகளை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறோம். இதை பார்க்கலாம்பா. இது வரைக்கும் கிளாஸ் லிசன் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.